ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு பெண்டிங் வீடியோ. லாஸ்ட்டாக நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்ட் 1 போட்டிருந்தேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை தான் மென்ஷன் பண்ண போகிறேன். டேரெக்டாக நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு நமக்கு எதனா எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் தேவை இல்லையா, எங்கே தேவை இல்லைன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் லேப்டாப்பில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், கார்ப்பரேட் கம்பெனிஸில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, பிபிஓ, எம்என்சி கம்பெனிஸ், ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனிஸில் இருக்குது. இதுக்கு நமக்கு எதனா எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் தேவையான்னு பார்த்தா தேவை கிடையாது. ஆனால் நமக்கு முக்கியமாக 2 தேவையான விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு இருந்தால் நமக்கு இந்த இடத்துல எல்லாம் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. தென் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏவியேஷன் கம்பெனிஸில் நமக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த மாதிரினா, கிரவுண்ட் ஸ்டாஃப், ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி இடத்துல நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. லைக் எங்கே நம்ம வந்து பீப்புளை இன்டராக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும், அங்கே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜாப் கிடைக்கிறதுக்கு. இங்கே நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பர்ஃபெக்ட் க்ரூமிங் இருக்கணும் அண்ட் பெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜாப் கிடைக்கிறதுக்கு. தென் க்ரூஸ் லைன்ஸ் அண்ட் ஷிப்பிங், இது வந்து லைக் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி கீழே வருது. அங்கே க்ரூஸ் ஷிப்பில் நடக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஆஸ் அ கெஸ்டோடைய நீட்ஸை ஃபில் பண்ணுறது. லைக் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இல்லாமல் அங்கே தேவைப்படுற கெஸ்ட் நீட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி நீட்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுறது நம்ம அங்கே இந்த க்ரூஸ் ஷிப்ஸில் நம்ம ஒர்க்காக இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். தென் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், இப்போது ரீசெண்டாக ரொம்பவே ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு ஒர்க் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். எங்கே அப்படிலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐடி பார்க்ஸ், மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பில்டிங்ஸ், இந்த மாதிரி இடத்துல ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் ரன் பண்ணுற ஒரு விஷயம். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்றது எப்படி ஒர்க் ஆகும், இப்போ நம்ம மால்லலாம் பார்த்துருக்கோம், நிறைய கார்ப்பரேட் பில்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த மால் ஆர் கார்ப்பரேட் பில்டிங்ஸ் ஹையர் பண்ண மாட்டாங்க, இதுக்குன்ட்டு தனியாக டீம்ஸ் இருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னே தனியாக டீம்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். லைக் நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். இதுக்கு நமக்கு என்ன எக்ஸஸாக தேவை, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நாலேஜை தவிர்த்து நமக்கு எக்ஸஸாக என்ன நாலேஜ் தேவை அப்படின்னா, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் எம்பிஏ அண்ட் எம்எஸ்சிலேயே இருக்குது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்றது இருக்குது. நம்ம அது பண்ணியிருந்தோம்னா நமக்கு நம்மளே ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ரன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்மளே ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும், லைக் மெனி இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளே ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மெம்பர்ஸை ஹையர் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் பீப்புளை. லைக் கார்ப்பரேட் பில்டிங்ஸ் அண்ட் மால்ஸ்க்கு நம்ம பீப்புளை ப்ரொவைட் பண்ணலாம் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. தென் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸை தவிர்த்து நமக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் நிறையவே இருக்குது. எந்த மாதிரி ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் கஸ்டமர் கேர், லைக் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஃப்ரண்ட் டெஸ்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் படித்தவங்களுக்கு அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. இப்போ நிறைய பேர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்களே ஓனாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறையவே இருக்குது. அதுக்குமே நமக்கு தேவையானது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அண்ட் பீப்புளை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். தென் டூரிசம் அண்ட் ட்ராவல் ஏஜென்சிஸில் நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் நிறையவே இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து பீப்புளை நம்ம கைட் பண்ணுவோம், எங்கே போனால் நல்லாயிருக்கும், பீப்புளுக்கு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். லைக் நம்ம ஒரு டூரிசம் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்தெந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கரெக்டாக கன்வே பண்ணி அவங்கள நம்ம ஏஜென்சியோட கனெக்ட் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ அங்கே நமக்கு தேவையானது அதே தான், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி கார்ப்பரேட், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி அது மட்டுமே இல்லாமல் நமக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்லேயும் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லைக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அண்ட் பேக்கரியில் நம்ம ஷெஃபாக இருக்கலாம், வாட் எவர். நம்மளுக்கு டீச்சிங்லேயும் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் லெக்சரராக இருக்கலாம், லெக்சரர், சீனியர் லெக்சரர், ஹெச்ஓடி. ஆனால் இதுக்கு எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா எஜுகேஷன்ஸ் ரொம்பவே தேவை. அதாவது எம்எஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்பிஏ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருந்தால், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த டிகிரி மட்டும் இருந்தால் போதாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே நம்ம லெக்சரராக
போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த லெக்சரர் ஆகிறதுக்கும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லெக்சரராக போகிறதுக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோன்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலான்றது தான். எஸ், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் சரி இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது. நம்ம பிஸ்னஸ் ஓன் பண்ணி ரன் பண்ணுறது. ஃபுட் பிஸ்னஸ்ன்றது எப்பயுமே கீழே போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபுட்டுன்றது எவ்ரிடே நீட்ஸ் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம் வித் குட் ப்ரைஸ், குவாலிட்டி, ஹைஜீனோட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ போகலாம். ஸோ எந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணலாம், அண்டு க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளே ஒரு கெஃபே மாதிரி ரன் பண்ணலாம், பேக்கரி ரன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு. இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவைன்றது ஒரு எம்பிஏன்றது ஒன்று இருந்தால் பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்ல நாலேஜ் இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாகவே இருந்தே ஆகணும். அண்ட் அதே மாதிரி நம்ம கஸ்டமரை இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எடுத்து வச்சுருந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு நம்ம எக்ஸஸாக படிக்க வேண்டியதுமே இருக்குது. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிஞ்சவங்க உங்களுக்கு இன்னும் எதனா நாலேஜ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னதில் எதனா தப்பு இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இந்த வீடியோ தான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் டைம் கிடைக்கல. இன்றைக்கி எப்படியோ போட்டுட்டு ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.